ஒரு மனிதன் நாள் முழுவதும் எத்தனை வார்த்தைகள் பேசுகிறான் தெரியுமா? சில வார்த்தைகள் அவசியமானவை, சில வார்த்தைகள் பழக்கத்தால் வரும், சில வார்த்தைகள் கோபத்தால் வரும், சில வார்த்தைகள் பயத்தால் வரும். ஆனால் மிகவும் ஆச்சரியமான ஒன்று என்னவென்றால், நாம் பேசும் பல வார்த்தைகள் நம்மை நாமே மறக்கச் செய்கின்றன. ஒரு நாள் முழுவதும் பேசாமல் இருந்தால் என்ன ஆகும் என்று பலர் நினைப்பார்கள். அது சாத்தியமா? அவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமா? பேசாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி நடக்கும் என்று கேட்பார்கள். ஆனால் மௌன விரதம் என்பது வாயை மூடிக்கொள்வது மட்டுமல்ல, அது மனத்தின் ஓட்டத்தை மெதுவாக நிறுத்தும் ஆன்மீக பயணம். இந்த உலகத்தில் பெரிய சத்தம் வெளியில் இல்லை. உண்மையான சத்தம் மனிதனின் உள்ளேதான் இருக்கிறது. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நேற்று நடந்த விஷயம், நாளை நடக்கப்போகும் விஷயம், யார் என்ன சொன்னார்கள், என்ன கிடைக்கவில்லை, என்ன இழந்தேன், என்ன ஆகப் போகிறேன். இந்த ஓட்டம் ஒருபோதும் நின்று விடுவதில்லை. அதனால்தான் மகான்கள் மௌனத்தை மிக உயர்ந்த தவமாக கூறினார்கள். ஒரு சித்தர் சொன்னார், வார்த்தை குறைந்தால் மனம் குறையும், மனம் குறைந்தால் மாயை குறையும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தியை வெளியே செலவழிக்கிறது. கோபமாக பேசினால் சக்தி வீணாகிறது. தேவையில்லாமல் பேசினால் மனம் சோர்வடைகிறது. பிறரைப் பற்றி பேசினால் உள்ளம் கருகுகிறது. ஆனால் மௌனம் கடைபிடிக்கும்போது அந்த சக்தி உள்ளே திரும்ப ஆரம்பிக்கிறது. அதனால்தான் பல முனிவர்கள் காட்டில் தனியாக அமர்ந்தார்கள். அவர்கள் உலகத்திலிருந்து ஓடவில்லை. அவர்கள் தங்களுடைய மனத்தின் சத்தத்தை கேட்கச் சென்றார்கள். ஒரு நாள் ஒரு சீடன் தனது குருவிடம் கேட்டான், குருவே, நான் தியானம் செய்ய அமரும்போது மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? அதற்கு குரு சிரித்துக்கொண்டு சொன்னார், நீ வெளியே அதிகமாக பேசுகிறாய். வெளியில் உள்ள சத்தம் குறையாமல் உள்ளே அமைதி வராது. இதுதான் உண்மை. ஒரு மனிதன் அதிகமாக பேசும்போது அவன் தனது உள்ளத்தை கேட்க மறந்து விடுகிறான். சிலர் தனியாக இருக்க முடியாது. உடனே தொலைபேசி எடுப்பார்கள். யாரிடமாவது பேச வேண்டும், ஏதாவது சத்தம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அமைதியில் அவர்களுக்கே அவர்கள் தெரிந்து விடுகிறார்கள். மௌனம் என்பது தப்பிப்பதற்கான வழி அல்ல, அது உண்மையை எதிர்கொள்ளும் தைரியம். பலருக்கு மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது என்று மட்டும் தோன்றும். ஆனால் உண்மையான மௌனம் 4 நிலைகளில் இருக்கிறது. முதல் மௌனம் வாயின் மௌனம். இது எளிதாக தோன்றும், ஆனால் மிகவும் கடினமானது. தேவையில்லாமல் பேசாமல் இருப்பது, பிறரை குறை சொல்லாமல் இருப்பது, சண்டையிடாமல் இருப்பது, ஒவ்வொரு விஷயத்திற்கும் கருத்து சொல்லாமல் இருப்பது. இரண்டாவது மௌனம் எண்ணத்தின் மௌனம். வாயால் பேசாமல் இருந்தாலும் உள்ளே கோபமாக சண்டையிடிக் கொண்டே இருந்தால் அது மௌனம் அல்ல. பலர் வெளியே அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது மௌனம் உணர்ச்சியின் மௌனம். இதுதான் மிகவும் ஆழமானது. யாராவது நம்மை இகழ்ந்தால் உடனே மனம் கலங்காமல் இருப்பது, புகழ்ந்தாலும் அதிகமாக உயர்ந்து போகாமல் இருப்பது, உள்ளம் சமநிலையில் இருப்பது. நான்காவது மௌனம் ஆத்ம மௌனம். இதில் வார்த்தையும் இல்லை, எண்ணமும் இல்லை, நான் என்ற உணர்வும் மெதுவாக கரைகிறது. இதைத்தான் பல ஞானிகள் அனுபவித்தார்கள். ரமண மகரிஷி அதிகமாக உபதேசம் செய்யவில்லை. பலரின் கேள்விகளுக்கு அவர் மௌனமாக இருந்தார். ஏன் தெரியுமா? சில உண்மைகள் வார்த்தையால் சொல்ல முடியாது, அது அனுபவிக்கப்பட வேண்டியது. ஒரு முறை ஒருவர் ரமணரிடம் கேட்டார், மௌனத்தில் எப்படி உபதேசம் இருக்க முடியும்? அவர் மெதுவாக சொன்னார், வார்த்தை மனதுக்குச் செல்கிறது, மௌனம் ஆன்மாவை தொடுகிறது. இந்த ஒருவரி வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இன்று உலகம் முழுவதும் மக்கள் சோர்வாக இருக்கிறார்கள். உடல் சோர்வு மட்டுமல்ல, மனசோர்வு. ஏன் தெரியுமா? மூளை ஒருபோதும் ஓய்வெடுக்கவில்லை. விழித்தவுடனே மொபைல், செய்திகள், வீடியோக்கள், சண்டைகள், ஒப்பீடுகள், வேலை அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள். மனம் எப்போதும் தகவல்களால் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் சில நேரம் மௌனமாக இருப்பது உடலுக்கே மருந்து. அறிவியல் கூட இன்று சொல்கிறது, சில நிமிட அமைதி கூட மூளையின் அழுத்தத்தை குறைக்கிறது, கோபத்தை குறைக்கிறது, உணர்ச்சியை சமப்படுத்துகிறது. ஆனால் மகான்கள் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டார்கள். திருமூலர் சொன்னார், சும்மா இரு. இந்த 2 வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் இது முழு ஆன்மீகத்தின் சாரம்.
சும்மா இருப்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது மனத்தின் ஓட்டத்தை கவனிப்பது. ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து பாருங்கள். உடனே மனம் ஓட ஆரம்பிக்கும். பிறகு என்ன செய்ய வேண்டும், யார் என்ன சொன்னார்கள், ஏன் அவன் அப்படி நடந்தான், அப்போதுதான் நமக்கு புரியும் நம்முடைய உண்மையான பிரச்சனை வெளியில் இல்லை, மனத்தின் அமைதியின்மையில்தான் இருக்கிறது. மௌன விரதம் மனிதனுக்கு 3 பெரிய பரிசுகளை தருகிறது. முதல் பரிசு தெளிவு. அதிகமாக பேசும் மனிதன் பல நேரங்களில் குழப்பமாக இருப்பான். ஏனென்றால் அவன் தனது எண்ணங்களை கேட்கவே முடியாது. ஆனால் மௌனத்தில் இருக்கும்போது உள்ளத்தின் உண்மை மெதுவாக வெளிவரும். சில முடிவுகள் பேசிக்கொண்டே எடுத்தால் தவறாகிவிடும். ஆனால் அமைதியாக இருந்த பிறகு எடுத்த முடிவுகள் ஆழமாக இருக்கும். இரண்டாவது பரிசு சக்தி. மனிதனின் உயிர் சக்தி வார்த்தைகளில் வீணாகிறது. அதனால்தான் சிலர் அதிகமாக பேசிவிட்டு சோர்வாகி விடுகிறார்கள். ஒரு பெரிய யோகி சொன்னார், நீ பேசும் ஒவ்வொரு தேவையற்ற வார்த்தையும் உன் பிராண சக்தியை வெளியே தள்ளுகிறது. அதனால் சில மகான்கள் தேவையில்லாமல் பேசவே மாட்டார்கள். மூன்றாவது பரிசு கருணை. இது மிகவும் ஆழமானது. ஒரு மனிதன் மௌனமாக இருக்க ஆரம்பித்தால் அவன் பிறரை அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்கிறான். முன்பு அவன் பதில் சொல்லவே கேட்டான், இப்போது புரிந்து கொள்ள கேட்கிறான். இதுதான் உண்மையான இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்று பல பிரச்சனைகள் பேசுவதால் வரவில்லை, கேட்காததால் வருகிறது. கணவன் மனைவி சண்டை, நண்பர்கள் பிரிவு, குடும்பத்தில் மனக்கசப்பு, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம், ஒருவர் மற்றவரை உண்மையாக கேட்கவில்லை. மௌனம் மனிதனை நல்ல கேட்பவராக மாற்றுகிறது. ஒரு தாய் தனது குழந்தையை கவனமாக அமைதியாக பார்த்தால் குழந்தை பேசாமலே அதன் வலியை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆன்மீக குரு சீடனை மௌனமாக பார்த்தாலே அவன் மனநிலையை உணர முடியும். ஏனென்றால் வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறது. இதைத்தான் பல சித்தர்கள் இதய மொழி என்று சொன்னார்கள். மௌனத்தில் மனிதன் தனது உண்மையான முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். பல நேரங்களில் நாம் மற்றவர்களை குறை சொல்கிறோம். ஆனால் அமைதியாக இருந்தால் நம்முடைய அகங்காரம் தெரியும், பொறாமை தெரியும், பயம் தெரியும், எதிர்பார்ப்பு தெரியும். அதனால் சிலருக்கு மௌனம் பிடிக்காது. ஏனென்றால் மௌனம் முகமூடியை கிழிக்கிறது. ஒருமுறை ஒரு முனிவர் சொன்னார், மனிதன் தனியாக அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் அவன் இன்னும் தனது உள்ளத்துடன் நண்பனாகவில்லை. எவ்வளவு உண்மை! இன்று பலர் வெளியே வெற்றிகரமாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளே உடைந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஒருபோதும் தங்களுடன் அமைதியாக அமரவில்லை. மௌனம் என்பது உள்ளத்தின் கண்ணாடி. ஒரு ஏரி அசையாமல் இருந்தால் அதில் நிலவு தெளிவாக தெரியும். அதுபோல மனம் அமைதியாக இருந்தால் ஆத்மாவின் ஒளி தெரியும். அதனால்தான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக மௌனத்தில் உபதேசம் செய்தார் என்று கூறப்படுகிறது. அவர் பேசவில்லை, ஆனாலும் முனிவர்கள் ஞானம் பெற்றார்கள். ஏன்? ஏனென்றால் உயர்ந்த உண்மைகள் வார்த்தையை தாண்டி செல்கின்றன. ஒரு குழந்தை தாயின் அன்பை வார்த்தையால் உணர்வதில்லை, அது உணர்வால் உணர்கிறது. அதேபோல இறை உணர்வும் மௌனத்தில் ஆழமாக அனுபவிக்கப்படுகிறது. மௌன விரதம் கடைபிடிக்கும்போது சில விஷயங்கள் நடக்கும். முதல் நாள் மிகவும் கடினமாக இருக்கும். உடனே பேச வேண்டும் போல இருக்கும், மொபைல் பார்க்க வேண்டும் போல இருக்கும், யார்கிடமாவது கருத்து சொல்ல வேண்டும் போல இருக்கும். அப்போதுதான் நமக்கு புரியும், நாம் வார்த்தைகளுக்கு அடிமையாகிவிட்டோம். சிலர் பேசாமல் இருந்தாலும் சைகையால் எல்லாம் பேசுவார்கள். அது மௌனம் அல்ல. மௌனம் என்பது வெளிப்பாட்டை அடக்குவது அல்ல, உள்ளத்தை சமப்படுத்துவது. மௌனத்தில் இருக்கும்போது கோபம் மேலே வரலாம், பழைய நினைவுகள் வரலாம், அழுகை வரலாம். ஏனென்றால் மனம் வெளியேற்றப்படாத உணர்ச்சிகளை வெளியே கொண்டு வருகிறது. அதனால் பலர் மௌனத்தில் சில நாட்கள் இருந்த பிறகு மனம் லேசாகிவிட்டது என்று சொல்வார்கள். ஏனென்றால் உள்ளே அடக்கப்பட்டிருந்த சுமை மெதுவாக கரைகிறது. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், மௌனம் என்ற பெயரில் சிலர் அகங்காரமாகி விடுகிறார்கள். நான் யாரிடமும் பேச மாட்டேன், நான் ஆன்மீக மனிதன். இது உண்மையான மௌனம் அல்ல. உண்மையான மௌனம் மனிதனை மென்மையாக்கும், கருணையாக்கும், தாழ்மையாக்கும். மௌனத்தில் இருப்பவன் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவன் தனது மனத்துடன் போராடிக் கொண்டிருக்கிறான்.
ஒரு பெரிய சந்நியாசி சொன்னார், நீ உன் மனதை வெல்ல ஆரம்பித்தால் பிறரை மாற்ற வேண்டும் என்ற ஆசை குறையும். மௌனம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. இன்று உடனடி பதில் சொல்லும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே பதில். சமூக வலைதளத்தில் உடனே கருத்து. கோபம் வந்தால் உடனே சண்டை. ஆனால் மௌனம் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. அந்த இடைவெளிதான் ஞானம். கோபம் வந்தவுடன் பதில் சொல்லாமல் சில நிமிடம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பல உறவுகள் ஒரு தவறான வார்த்தையால் உடைகின்றன. ஒரு அம்பு போன பிறகு திரும்ப வராது. அதுபோல ஒரு காயப்படுத்தும் வார்த்தையும் திரும்ப வராது. அதனால் முனிவர்கள் சொன்னார்கள், பேசுவதற்கு முன் 3 விஷயம் பார்க்க வேண்டும். இது உண்மையா? இது தேவையா? இது கருணையா? இந்த 3ஐயும் கடந்து வரும் வார்த்தைகள் மிகவும் குறைவு. அதனால்தான் மௌனம் மனிதனை உயர்த்துகிறது. மௌனம் என்பது ஓட்டத்திலிருந்து வெளியே வருவது. உலகம் எப்போதும் நம்மை இழுத்துக்கொண்டே இருக்கும். அதிகம் சம்பாதி, அதிகம் பேசு, அதிகம் நிரூபி, அதிகம் காட்டிக்கொள். ஆனால் மௌனம் மெதுவாக கேட்கும், உண்மையில் நீ யார்? இந்த கேள்வியே ஆன்மீகத்தின் தொடக்கம். ஒரு நாள் புத்தர் தனது சீடர்களுடன் அமர்ந்திருந்தார். அவர் எதுவும் பேசவில்லை. ஒரு பூவை மட்டும் கையில் பிடித்திருந்தார். அனைவரும் குழப்பமடைந்தார்கள். ஆனால் ஒரு சீடன் மட்டும் சிரித்தான். புத்தர் அவனை பார்த்து சொன்னார், வார்த்தைக்கு அப்பாற்பட்ட உண்மையை நீ புரிந்து கொண்டாய். இந்த சம்பவம் ஒரு ஆழமான உண்மையை காட்டுகிறது. உண்மை அனுபவிக்கப்பட வேண்டும். அது விவாதிக்கப்பட வேண்டியது அல்ல. இன்று மக்கள் ஆன்மீகத்தையும் கூட வாதமாக மாற்றிவிட்டார்கள். யார் பெரிய கடவுள்? எந்த மந்திரம் சிறந்தது? எந்த மதம் உயர்ந்தது? ஆனால் உண்மையான ஞானி அமைதியாக இருப்பார். ஏனென்றால் அவர் அனுபவித்திருக்கிறார். கடலில் இறங்கியவனுக்கு கடலை நிரூபிக்க தேவையில்லை. மௌனம் மனிதனுக்கு உள்ளுணர்வை அதிகரிக்கிறது. சிலர் ஏதோ தவறாக இருக்கிறது என்று உடனே உணர்வார்கள். சில இடங்களுக்கு போனால் மனம் அமைதியாக இருக்கும். சில மனிதர்களை பார்த்தாலே உள்ளம் சோர்வடையும். இந்த உணர்திறன் மௌனத்தில் அதிகரிக்கிறது. ஏனென்றால் மனசத்தம் குறையும்போது உள்ளுணர்வு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறது. பல மகான்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்களிடம் அமர்ந்தாலே அமைதி கிடைத்தது. ஏன் தெரியுமா? அவர்களின் உள்ளம் சுத்தமாக இருந்தது. ஒரு வாசனை திரவியம் திறக்கப்படாமல் இருந்தாலும் அதன் மனம் பரவும். அதுபோல அமைதியான உள்ளம் சுற்றியவர்களையும் பாதிக்கும். அதனால்தான் சில மனிதர்களுடன் இருந்தால் நிம்மதி கிடைக்கிறது. சிலருடன் இருந்தால் சோர்வு வருகிறது. மௌனம் மனிதனின் ஆற்றலை மாற்றுகிறது. இப்போது ஒரு நடைமுறை விஷயம் பார்க்கலாம். மௌன விரதம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? முதல் நாள் முழு நாள் முயற்சி செய்ய வேண்டாம். 1 மணி நேரம் மட்டும் ஆரம்பியுங்கள். அந்த நேரத்தில் மொபைல் வேண்டாம், தேவையற்ற பேச்சு வேண்டாம், சமூக வலைதளம் வேண்டாம். அமைதியாக அமருங்கள். மனம் ஓடட்டும். அதை கவனியுங்கள். அதனுடன் சண்டையிட வேண்டாம். மெதுவாக மூச்சை கவனியுங்கள். சில நாட்களில் ஒரு மாற்றம் தெரியும். பதட்டம் குறையும், பேச்சு மெதுவாகும், கோபம் குறையும், கவனிப்பு அதிகரிக்கும். முக்கியமாக உங்களையே நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இப்போது ஒரு மிக ஆழமான உண்மை. பலர் கடவுளை தேடுகிறார்கள், கோவிலுக்கு செல்கிறார்கள், மந்திரம் சொல்கிறார்கள். அவை அனைத்தும் நல்லது. ஆனால் மனம் சத்தமாக இருந்தால் இறை உணர்வு ஆழமாக வராது. ஒரு ரேடியோவில் அதிக சத்தம் இருந்தால் மென்மையான இசை கேட்காது. அதுபோல மனசத்தம் குறைந்தால்தான் இறையின் மென்மையான இருப்பு உணரப்படும். அதனால்தான் பல யோகிகள் குகைகளில் இருந்தார்கள். அவர்கள் உலகத்தை வெறுக்கவில்லை, உள்ளத்தின் அமைதியை பாதுகாத்தார்கள். ஒரு சித்தர் சொன்னார், அமைதி உள்ள இடத்தில் இறை இருக்கிறான். இந்த அமைதி வெளியில் கிடைக்காது, அது உள்ளே உருவாக வேண்டும். மௌனத்தில் இருக்கும்போது நாம் மெதுவாக பார்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய கோபம் எவ்வளவு தேவையற்றது, நம்முடைய பயம் எவ்வளவு கற்பனை, நம்முடைய அகங்காரம் எவ்வளவு பலவீனமானது. அப்போது உள்ளத்தில் ஒரு மென்மை பிறக்கும். அதுதான் ஆன்மீக வளர்ச்சி. ஆன்மீகம் என்பது வெளியில் வேஷம் மாற்றுவது அல்ல, உள்ளத்தில் சத்தம் குறைவது.
ஒரு மனிதன் குறைவாக பேச ஆரம்பித்தால் அவன் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சிலர் அதிகமாக பேசுவார்கள், ஆனால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். சிலர் மிகவும் குறைவாக பேசுவார்கள், ஆனால் அவர்கள் பேசும் ஒரு வரி மனதில் நிற்கும். ஏன்? ஏனென்றால் அந்த வார்த்தை மௌனத்திலிருந்து வருகிறது. மௌனம் வார்த்தைக்கு ஆழம் தருகிறது. ஒரு குரு சொன்னார், நீ பேசும் முன் உன் வார்த்தை மௌனத்தை விட அழகானதா என்று பாரு. எவ்வளவு பெரிய உண்மை! சில நேரங்களில் அமைதிதான் சிறந்த பதில். யாராவது கோபமாக பேசும்போது உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது பெரிய பலம். ஏனென்றால் உடனடி எதிர்வினை எல்லோருக்கும் வரும். ஆனால் அமைதியாக இருக்க பெரிய விழிப்புணர்வு வேண்டும். மௌனம் மனிதனின் உள் சக்தியை பாதுகாக்கிறது. அதனால்தான் பெரிய யோகிகள் கண்களில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அவர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உள்ளே ஒரு பெருங்கடல் அமைதி இருக்கும். அந்த அமைதியே அவர்களின் சக்தி. இப்போது ஒரு கேள்வி: மௌனம் என்றால் எப்போதும் பேசக்கூடாதா? இல்லை. உண்மையான மௌனம் தேவையான இடத்தில் தெளிவாக பேச கற்றுக் கொடுக்கிறது. சிலர் பேசாமல் இருப்பதை தப்பிக்கும் வழியாக பயன்படுத்துவார்கள். அது ஆன்மீகம் அல்ல. அநியாயம் நடந்தால் பேச வேண்டும். அன்பு சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும். ஆறுதல் தர வேண்டிய இடத்தில் தர வேண்டும். ஆனால் தேவையற்ற சண்டை, நிரூபிப்பு, விமர்சனம் இவை குறைய வேண்டும். மௌனம் மனிதனை உண்மையான வார்த்தைகளுக்கு அழைத்துச் செல்கிறது. இன்று மனிதன் வெளியில் மிகவும் கனெக்டடாக இருக்கிறான், ஆனால் உள்ளத்தில் டிஸ்கனெக்டடாக இருக்கிறான். மௌனம் அந்த உள்ளத் தொடர்பை மீண்டும் உருவாக்குகிறது. ஒரு நாள் முழுவதும் அமைதியாக இருந்து இரவு தூங்கும்போது ஒரு விஷயம் புரியும்: வாழ்க்கையில் எவ்வளவு அன்னெசசரி சத்தம் இருக்கிறது என்று. அதிலிருந்து மெதுவாக விடுதலை ஆரம்பிக்கும். மௌனம் என்பது காலியாக இருப்பது அல்ல, அது நிரம்பிய அமைதி. ஒரு கோவிலில் மணி அடித்த பிறகு வரும் அந்த சில நொடிகளின் அமைதி, அதில் ஏதோ புனிதம் இருக்கிறது. அதேபோல் ஆழமான மௌனத்தில் ஒரு தெய்வீக உணர்வு இருக்கிறது. அதனால்தான் பல ஞானிகள் கடைசியில் குறைவாக பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் வார்த்தைகளை கடந்துவிட்டார்கள். ஒரு ஆறு கடலில் கலந்த பிறகு அதன் தனி சத்தம் இல்லை. அதுபோல மனம் பரம அமைதியில் கலந்தால் தனி போராட்டமில்லை. மௌனத்தின் கடைசி நிலை, உள்ளத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லாத நிலை. அங்கே அமைதி மட்டுமே, அங்கே அன்பு மட்டுமே, அங்கே பயமில்லை. அங்கே நான் என்ற சுமை கூட மெதுவாக கரைகிறது. இதைத்தான் மகான்கள் ஆனந்தம் என்றார்கள். அதனால் மௌன விரதம் என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது உள்ளத்தை சுத்தப்படுத்தும் யாகம். வார்த்தைகளை குறைத்து விழிப்புணர்வை அதிகரிக்கும் பயணம். மனிதனை மனிதனாக மாற்றும் ஒரு ஆன்மீக மருந்து. இன்று உலகத்துக்கு மிகவும் தேவையானது இன்னொரு சத்தம் அல்ல, சில நிமிட உண்மையான அமைதி. அந்த அமைதியில்தான் தெளிவு பிறக்கும். அந்த அமைதியில்தான் கருணை பிறக்கும். அந்த அமைதியில்தான் இறை உணர்வு மலரும். ஆகவே சில நேரம் அமைதியாக அமருங்கள். உலகத்திலிருந்து ஓட வேண்டாம், உங்களிடமே திரும்பி வாருங்கள். ஏனென்றால் மௌனம் என்பது பேசாத நிலை அல்ல, ஆன்மா பேச ஆரம்பிக்கும் நிலை.